உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க மச்சான். என்ன மச்சான் பாக்குறிய? நீங்க கோவத்துல கண்டபடி கழிச்சு போட்டாலும் உடைச்சு போட்டாலும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு இல்ல. அதான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சேன். மச்சான் இப்ப ரூம் நல்லா இருக்குல்ல? என்ன மச்சான், ஏன் இம்புட்டு துணிமணினா எல்லாமே சித்தி ரூம்ல இருந்துச்சு. அதான் கொண்டாந்து மொத்தமா எங்கிட்ட அடிக்கிட்டேன். இனி நான் உங்களோட தானே இருக்க போறேன். என்னடி என்ன என்ன வெறுப்பேத்தணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல மச்சான், நான் இப்படி ஏதாச்சும் பண்ணாலாது உங்க மனசு இறங்கும்னு பாக்குறேன். அப்படி முறைக்காதே மச்சான். இங்க பாரு விஜி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா உனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேருக்குள்ள எந்த தப்புன்னு நடக்கல. மரியாதையா நீயா யார்கிட்டயும் சொல்லாம இந்த வீட்டை விட்டு போயிரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன் மச்சான், பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப இப்படி என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நான் எங்கிட்ட மச்சான் போவேன்? நீங்க தானே அன்னைக்கு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க. மரியாதையா வாய மூடுறி. அடிங்க மச்சான், அடிங்க உதைங்க, என்னைய என்ன வேணாலும் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு மச்சான். ஆனா என் இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் மச்சான். இது என் வீடு, நான் இங்கத்தான் இருப்பேன். நீங்கத்தான் என் புருஷன், அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ சொல்லிட்டா நான் உன் புருஷன் ஆயிடுவேனா? நீ என்னதான் டிராமா பண்ணாலும் என்கிட்ட உன் பாச்சா பழிக்காத. பரவாயில்ல மச்சான், நீங்க மனசரங்கி வருவீன்னு நான் எத்தனை வருஷம் வேணாலும் தவம் கிடைக்க தயாரா இருக்கேன் மச்சான். நீ எவ்வளவு வருஷம் தவறு இருந்தாலுமே இந்த ஜென்மத்துல பிருந்தா தான் ஏன் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. விஜய், உன்னால எப்படி இவ்வளவு சாதாரணமா இருக்க முடியுது? இதுதான் வாழ்க்கைன்னு முடிவானதுக்கு அப்புறம் தின மூலையிலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல சித்தி. நான் அழுதா அது உங்க எல்லாரையும் பாதிக்கும்னு எனக்கு தெரியும். என்னால யாரும் வருத்தப்படக்கூடாது, அம்பிடுதேன். சித்தி டீ ஆறிட போகுது, சட்டுன்னு குடிங்க. நான் வரேன். மச்சான், முன்னாடியே டீ கொண்டாந்து பார்த்தேன் மச்சான். நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தியலா, அதான் போயிட்டேன். சூடா குடிச்சா தானே டீ நல்லா இருக்கும். அதான் நீங்க எந்திரிச்சதும் கொண்டாடலான்னு போயிட்டேன். இந்தாங்க மச்சான், டீயை குடிங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி போட்டிருக்கேன். என்ன மச்சா பாக்குறிய? வாங்கிக்கங்க. ஏய், என்னடி ரொம்ப உரிமை கொண்டாடுற? இந்த வீட்ல உறுதி ஆகலான்னு ரொம்ப சீன் போடுறியா? இந்த நடிப்புக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். மரியாதையா வெளில போடி. ஏய் போ. போங்க மச்சான். வந்துட்டா. அந்த டீயை தட்டி விட்டிய, அத்தை வேற டீயை கொண்டாந்துருக்கேன். என்ன மச்சான் அப்படி பாக்குறிய? நீங்க வேணான்னு சொன்னாலும் நான் என் கடமையை செஞ்சுட்டே தான் இருப்பேன்.
இந்தாங்க டீ குடிங்க. ஏய் உன்ன என்ன மச்சான் தட்டி விட போறீங்களா? தட்டி விடுங்க தட்டி விடுங்க. நீங்க எத்தனை தடவை தட்டி விட்டாலும் நான் மறுபடியும் போட்டு கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். நீங்க இந்த டீயை தட்டி விடாம வாங்கிட்டீங்கன்னா அதோட நான் இதை நிறுத்திட்டு என் வேலையை பார்க்க போயிருவேனா. வாங்கிக்கங்க மச்சான், பயப்படாதீங்க. இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பஞ்சாயத்தை கூட்ட மாட்டேன். ஏய் இங்க பாரு. இந்தாங்க புடிங்க, பேசாதீங்க. பாத்து சூடா இருக்கு. அப்புறம் மச்சான், குளிக்க உங்களுக்கு வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன். சட்டையெல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி அடிச்சு காலையிலே இட்லியும் குழம்பும் வச்சிருக்கேன். போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. போங்க மச்சான், இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிய. கல்யாணம் ஆயிருச்சு, அத மறந்துடாதீங்க. நான் வாரேன். பிருந்தா, 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 இவ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? பிருந்தா, ஏய் பிருந்தா, ஏய் பிருந்தா, 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 ஐயோ பிருந்தா கண்ணை திறந்து பாருடி. ஐயோ என்ன காரியம் பண்ணிட்ட கடவுளே. பிருந்தா, பிருந்தா, அம்மனை இங்க பாரு. பிருந்தா, பிருந்தா இங்க பாருடி. ஐயோ அவசரப்பட்டுட்டியேடி, அவசரப்பட்டுட்டியே. ஐயோ என்ன பிருந்தா கால் பண்றா? சொல்றா. வீரா, நான் அம்மா பேசுறேன்டி. சொல்லுமா. பிருந்தா நம்மளை ஏமாத்திட்டாடி, அவசரப்பட்டுட்டாடி. அம்மா என்னமாச்சு? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அவ கையை அறுத்துக்கிட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாடி. என்ன பண்றதுன்னு தெரியலடி. என்னமா சொல்ற? என்னாச்சு அவளுக்கு? என்ன நடக்குது? ஏய் என்னாச்சு? சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காளா? எது நடக்கூடாதுன்னு நினைச்சு அது நடந்துருச்சு. நீ சீக்கிரமா நம்ம ஆட்டோக்கார அண்ணன் இருக்காருல்ல, அவரை கூட்டி பிருந்தாவை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போ. நாங்க வந்துடுறோம். உடனே வந்துடுறோமா? நீங்க போங்க, நான் வரேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.